வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க பூமாரி? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொன்னியா? மெயினா உங்க பாட்டி. உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? அப்புறம் அண்ணன் குழந்தை இப்படி ஏதோ பேசுனியே. மித்ரா மித்ரா. நான் சொன்ன பேர் எங்க அண்ணன் வைப்பான்னு சொன்னியே. மித்ரா மித்ரா குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? வரணும்னு ஆசைதாம்மா. சும்மா அங்கேயும் அலைய முடியல. எனக்கு அது பரவாயில்ல. உங்க மாமாக்கு தான் அங்கேயும் அலைய முடியலன்னு சொல்றாரு. பேருக்கு தான் யூத்து யூத்துன்னு சொல்றாரே தவிர கொஞ்சம் டிராவல் பண்ணாலே முடிய மாட்டேங்குங்காரு. என்ன பண்ண, அதான் வர முடியல. தீபாவளியா நல்லா போச்சா? ஆமா அத்தை, தீபாவளியும் நல்லா போச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாட்டி உங்களை கேட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வீடியோ கால் ஒரு நாள் போட்டு கேட்டாங்க. உங்க அத்தைட்ட பேசணும்னு கூட சொன்னாங்க. மித்ரு குட்டி தீபாவளி அன்னைக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்சம் உடம்பு இல்லைன்னாங்களா இடையில போயிருக்கும்போது. அதான் தீபாவளி அன்னைக்கு அவங்க அம்மா கொண்டு விட்டுட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன பண்ண, வீட்டாவை தான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், நடக்கல. இந்து என்ன சாக்லேட் இவ்வளவு நம்ம எடுத்து வச்சு சாப்பிடுவேன்? டெய்லி ஒரு சாக்லேட் தான் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தே போகும். ஒண்ணு சித்தி சாப்பிடுவேன். காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, நைட்டு மட்டும் 2 சாப்பிடுவேன். சித்தி சித்தி உங்க ஊர் ஸ்டோரி சொல்லுங்க, எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைங்களா, இல்லைங்கனால அழகா இருக்கும். அதுதான் வந்தனே. ஒரு ரொம்ப சூப்பர். பாத்தியானா எனக்கு தீபாவளி ரொம்ப போரு. நீங்க இல்ல, இங்க பட்டாசு வைக்கவும் முடியல. அம்மா ஆச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ரொம்ப போரு. ஏய் என்னடி மாத்திரையை சாப்பிடுற? காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணுன்னு ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா போதாது? இப்ப சாப்பிடக்கூடாது தெரியுமா? ஐயோ சாரி பிஞ்சு குட்டி, பல்லெல்லாம் சொத்தியே போகும். அங்க போய் 5 நாளா இருந்தீங்க, அதுக்குள்ள பேர் மறந்து மறந்து போகல. இன்னைக்கு காலையில இருந்து 4 தான் பேர மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருக்கிற இடத்துல குட்டி பாப்பா பேர சொல்றீங்க. சாரிடி பட்டு, அவ என்கிட்டே தானே இருந்தா 5 நாள். நானே தான் பாத்துக்கிட்டேன், என் கூட தான் தூங்குனா. அப்படி கூப்பிட்டு அப்படியே வந்துட்டு சாரி. இட்ஸ் ஓகே, சின்ன குழந்தை தானே, அதனால விட்டேன். சித்தி சித்தி நம்ம எங்கேயாவது போமா சித்தி? வீட்லயே இருந்து போர் அடிக்குது. ஹோட்டலுக்கு இருந்து சாப்பிட போலாமா? இல்ல ஐஸ்கிரீம் கூட குடிச்சிட்டு வரலாம். பாட்டி நீங்க நான் 3 நாள் போலாமா சித்தி? ஏய் உனக்கு போனா நீயும் சித்தியும் போயிட்டு வாடி. என்ன எல்லாம் கூப்பிடாத. எனக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்கவே மாட்டுக்கு. வர வர அவரை மாதிரி என் உடம்பு நிலைமை ஆயிப்போச்சு. ஐஸ்கிரீம் குடிச்சா அவ்வளவுதான், ஒரு மாசம் நான் வீட்டுல படுத்துக்க வேண்டியதான். குமாரி நீ சும்மா தானே இருக்க? அப்படியே அவளுக்கு எங்க போகணுமோ கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஹோட்டலுக்கு ஆசைப்படுறா. ஹோட்டல் கூட்டு போய் ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வாங்க. இருக்கிறது 3 வேலை தான். தினமும் மிஷின்ல துணியை போட்டு துவைச்சு காய போட்டு முடியல. துவைக்கவாது செஞ்சிடலாம், இந்த காய போட்டு எடுக்கிறதுக்குள்ள பெரிய பாடு. இதுல மழை வேற அப்பப்ப ஊத்திடுது. இந்த பொண்ணு சரியாயிட்டான்னு சந்தோஷப்பட்டா அவனே சொல்லிட்டு இருக்கா எந்த நேரம் விக்ரம கல்யாணம் பண்ணுவீங்க, விக்ரம கல்யாணம் பண்ணுவீங்கன்னு. அவன் என்ன கல்யாணம் ஆகாதவன்னா சரின்னு அவங்க வீட்டுல பேச எடுத்து ஒரு முடிவு எடுக்கலாம். கல்யாணம் ஆனவனை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இவள்கிட்ட சொல்லலான்னா பயமா இருக்க. மறுபடியும் அம்மா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்ம பிள்ளைக்கு நம்மளே இதான மாதிரிலாம் இருக்கும். கடவுளே, என்ன நடக்க போகோ ஒண்ணு எனக்கு தெரியல. உனக்கு தான் வெளிச்சம். இந்த விக்ரம் எப்படியாவது என் மகள்கிட்ட கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லி அவளுக்கு நல்ல புத்திய சொல்லி மனசை மாத்திட்டா போதும். சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பத்துச்சடான்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். கடவுளே, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவ மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது. உன் கையில தான் இருக்கு, என் கையில எதுவும் இல்லை. என் பிள்ளைக்கு வாழ்க்கையே ஓண்டதும் ஒப்படைச்சிருக்கேன். அவளுக்கு நல்லபடியா நல்ல மாப்பிள்ளைய கூட கல்யாணம் ஆகணும். கடவுளே, அம்மாட்ட விக்ரம பார்க்க போறேன்னு கண்டிப்பா விட மாட்டாங்க. ஏதாவது சொல்லி சமாளிச்சு எடுத்து வச்சிருவாங்க. அம்மாட்ட விக்ரம் பார்க்க போறேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்? ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது ஒரு மணிக்கு டிராவல் தாமா. போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் கூட வந்துடலாம் சொல்லலாம். மணி இப்போ 11 o'clock. நம்ம கார் எடுத்தா கண்டிப்பா 2:30 இல்லை 3 o'clock அங்க போயிடலாம். அங்க ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட 5 o'clockனே வைப்போமே. 5 o'clock 5, 6, 7, 8, 9 o'clock. அதாவது அப்பா 10:30 தான் வருவாரு. அதுக்குள்ள வந்துடலாம். அம்மாட்ட இப்படியே சொல்லுவோம். அம்மா தான் நம்ம எது சொன்னாலும் நம்பிடுமே. அம்மா அம்மா, என்ன அனிதா, ஜூஸ் எதுவும் போட்டு தரட்டாமா? கொஞ்சம் பொறு, இந்த துணியை காய போட்டுட்டு வந்துருக்கேன். மழை பெய்யுற மாதிரி இருக்கு பத்தியா? லேசா வெயில் அடிக்கி. இதுல போட்டு காஞ்சாதான் உண்டு, இல்ல ஃபேனு கடியில உண்டு போடணும். என்ன ஜூஸ் வேணும்? மாதுளம்பழம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, வேற ஏதாவது லெமன் ஜூஸ் எதுவும் போட்டு தரட்டுமா? என்ன வேணும் சொல்லு, எனக்கு வேலை தலை மேல கிடக்கு. எல்லா வேலையும் நான் ஒருத்தி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண?
ஓ என்னம்மா காலையில புலம்பிட்டே இருக்கேன். நான் ஒரு இன்டர்வியூ அன்னைக்கு விளையாட்டு போக்குல அப்ளை பண்ணிருந்தேன். அந்த இன்டர்வியூக்கு நீங்க வர சொல்லியிருக்காங்க. 4 o'clock அப்பாயின்மெண்ட். நான் இப்ப கிளம்பினா சரியா இருக்கும். போயிட்டு வரட்டுமாமா? வீட்லயே இப்படி இருக்க எனக்கு போர் அடிக்கி. கல்யாணம் இப்ப இங்க பண்ணிக்கிற மாதிரி தெரியல. பேச்சுவார்த்தைக்கு நீங்க வர மாட்டீங்க, அவங்களும் வர மாட்டீங்க. எப்படி பார்த்தா 3-4 மாசம் எடுத்துவீங்க போல இருக்கு. அது வரை என்னால இப்படி வீட்டுல ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டு மாத்திரை மருந்து போட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஜாப் ஒண்ணு ஆசை பண்றேன். அதான் இன்னைக்கு போறேன். போயிட்டு வரட்டுமாமா? போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். கார்ல தான். என்னது இன்டர்வியூ போறியா? நீ இன்டர்வியூக்கு போகணும், வேலைக்கு போகணும், என்ன அவசியம் இருக்கு நம்ம வீட்டுல? ஏற்கனவே உங்க அப்பா கம்பெனியே பார்க்க முடியாம அவரு ஒரு ஆளை போட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்படி வேலைக்கு போகணும், உனக்கு போர் அடிக்குன்னா அங்க போ. நீ படிச்ச புள்ள தானே. அங்க போ, அப்பாவுக்கு ஏந்தலா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு வேற இடத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லுங்க. அதுவும் கார் எடுத்துக்கிட்டு 4 மணிக்கு இன்டர்வியூ. எந்த ஊரு? திருநெல்வேலிதாம்மா, திருநெல்வேலி பக்கத்துல. இப்ப போனதான் சரியா இருக்கும். 4 மணிக்கு டிராவல். போக 4 மணிக்கு, வர 4 மணிக்கு கரெக்டா இருக்கும். ப்ளீஸ்மா போயிட்டு வரேன், எதுவும் சொல்லாத. முத இன்டர்வியூ போறேன். ப்ளீஸ் அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அப்பா நைட்டு தானே வருவாங்க, அதுக்குள்ள நான் கண்டிப்பா வந்துருவேன். பாருங்கடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ பேசாம வீட்டுல இடியம்மா தாயே. இப்பதான் உடம்பு முடியாம சரி பண்ணி வச்சிருக்கு. எங்க போறேன் இங்க போறேன்னு கார்ல 4-5 மணிக்கு தனியா டிராவல் பண்ண கூடாது. பேசாம இரி. ஹலோ. மகேஷ்குமார் டிராவல் ஏஜென்சி தான். சொல்லுங்க. என்ன டிக்கெட்டா? டிக்கெட் அப்பா நேத்தே அனுப்பிட்டாரு. துரைசாமி தானே மலேசியா போறதுக்கு டிக்கெட் போட்டிருந்தீங்க. அப்பா போட்டாரு. போட்டேன், கொடுத்து விட்டேன்னு சொன்னாரு. யாரோ உங்க உங்க ஒர்க் பண்ற யாரோ வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு சொன்னாங்களே. கொஞ்சம் என்னங்க கொடுத்துட்டாங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். டேபிளே இல்ல. அப்பா இம்பார்ட்டன்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் டேபிள் தான் வச்சிருப்பாரு. அப்பதான் பார்த்தோன்னு சடனா ஞாபகம் இருக்கும் எடுத்து கொடுத்துருக்குன்னு. இங்க ஒன்றும் அப்படி இல்லையே. அப்பா கொடுத்துருப்பாதான் இருக்கும். இவங்க தெரியாம பேசுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஹலோ. சார், உங்க டிரைவர் நினைக்கேன். அவங்களோட அப்பா கொடுத்து விட்டுட்டாங்க. என்ன நேரத்தை சொன்னாங்க. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவர் மறந்து கார்லயே வச்சிருக்காரு என்னமோ தெரியல. கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். அனிதாக்கு ஃபோன் போடுவோமா, பூமாரிக்கு ஃபோன் போடுவோமா? பூமாரிக்கே ஃபோன் போடுவோம். பாவம், 2 நாள் சொல்லாம போனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டல. கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது அவளை வெளியே கூட்டிட்டு போகணும். ஜாலியா அப்படி போய் சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா சுத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு போனா போதும். பாவம். ஐயோ, பூமாரிக்கு ஃபோன் போடலான்னு பார்த்தா அனிதா ஃபோன் போடுறா. சரி, என்னன்னு கேட்டுருவோம். என்னடா டைம் என்ன ஆச்சு? காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ் இல்ல, ஒரு ஃபோன் கால் இல்ல, சாப்பிட்டேன்னு கேட்கல. என்ன நினைச்சிட்டு இருக்க விக்ரம்? அதான் நானே ஒரு முடிவு பண்ணி கிளம்பி வந்துட்டேன். என்னது, கிளம்பி வந்துட்டியா? எங்க கிளம்பி வந்திருக்க? என்ன நித்தோ, எங்க கிளம்பி வந்திருக்க? சொல்லு நித்தோ. டேய், எதுக்குடா இப்படி ஷாக் ஆகுற? லவ் பண்ற பொண்ணு கிளம்பிட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படுற ஆம்பளைங்க மத்தியில ஷாக் ஆகுற? நல்ல வருவடா நீ. உன்னை நினைச்சு சந்தோஷப்படவா கோபப்படவான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஆபீஸ் கீழே தான் நிக்கிறேன். ரிசப்ஷன் கூட ஆளே இல்ல. கேட்கலன்னா சரி, ஆபீஸ் எத்தனாவது ஃப்ளோர்? இவனுக்கு என்னாச்சு? சடனா கட் பண்ணிட்டா. வர இந்த விக்ரம் சரியில்லை. இன்னைக்கு பாரு, அவனை உண்டு என்ன நாக்குறேன். இந்த பொண்ணு ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருப்பாங்களா? திரும்பி பக்கம் இந்த கடலை போட்டுட்டு இருக்கா. ஏட்ட போட்டுட்டு இருப்பா. அவ ஏட்ட கடலை போட்டா நமக்கு என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப சின்சியரா கடலை போட்டுட்டு இருக்க போல இருக்கேன். கூப்பிட்டது கூட காது கேட்கல. இப்படி வேலை பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஆபீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மகேஷ்குமார் டிராவல் ஏஜென்சி எத்தனாவது ஃப்ளோர்? ஐ விக்ரம் வந்துட்டு. டேய், ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரடா. போன் பேசிட்டு இருந்தே கட் பண்றேன் அப்படிதானே? இருக்கட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் அப்படியே கடலை போட்டுட்டு இருக்கா. நான் கேட்கறதுக்கு பதில் கூட சொல்லல தெரியுமா? ஒர்க்கிங் டைம்ல கடலை போட்டு சம்பளம் கொடுக்கீங்க. விளங்கிற ஆபீஸ். இது விக்ரம் சார் ஒய்ஃபே இல்லையே. விக்ரம் சார் இது வரைக்கும் யாருமே லேடிஸ் தேடி வந்ததே இல்ல. ரொம்ப பல்ல காமிச்சு பேசிட்டு இருக்கா. யாரா இருக்கும்? ஏய் விக்ரம், என்னடா என்ன பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆக ஸ்மைல அப்படியே ஹக் பண்ணுவேன் தூக்கவே நினைச்சு வந்தா ஏதோ மந்திரிச்சு விட்ட பொம்மை வந்து நின்று நின்றுட்டு இருக்க. ஏன்டா நான் வந்து பிடிக்கல உனக்கு? முகத்தை உண்மை வச்சிருக்க. விக்ரம், என்னாச்சு? ஐயோ, இவ வேற பாத்துக்கிட்டே இருக்கல. போட்டு கொடுத்துடக்கூடாதே கடவுளே. என் வாழ்க்கையில இப்படி ஆயிப்போச்சு. ஒரு பக்கம் பூமாரி, ஒரு பக்கம் அனிதா. நான் என்ன பண்ண? எங்க வச்சு பேசணும் தீந்து கதையே சொதப்பிடுவான். பையன் எவ்வளவு வெளியே கூட்டிட்டு போயிட வேண்டியதான். விக்ரம், ஆர் யூ ஓகே? என்னாச்சுடா உனக்கு? உண்மையே இருக்க? வாய் தந்து பேசு. வாயில இருக்க முத்து தொலைஞ்சு விழுந்துடாம. ஏன்டா இப்படி இருக்க? நான் எவ்வளவு லவபிளா இருக்கேன். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஒரு வார்த்தை எதுவுமே கேட்க மாட்டேங்க. என்னாச்சு? மௌனம் வருத மணிக்கு? நீ வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். வா, கீழே போய் பேசலாம். அப்படி இந்த பொண்ணு எதுவும் சொல்லி கொடுத்துரும். வேற பிரச்சனையே வேண்டாம். அப்படியா? இந்த பொண்ணு உங்க அப்பா சொல்லி கொடுக்குமா? டேய் இப்படின்னு தெரிஞ்சா வந்தோடனே ஹக் பண்ணிருப்பனே. ஈஸி தானடா இந்த பொண்ணு சொல்லி கொடுத்தா. நீ ஏன் உங்க அப்பா போய் தயங்கி சொல்லதை விட இந்த பொண்ணு சொல்லிட்டா ஈஸியா இருக்குல்ல. நம்ம பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்க. இதைதானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டேய், உனக்கு நாங்க வந்தது சந்தோஷமே இல்லைல்ல? முகத்துல சிரிப்பே இல்ல.
ஏதோ வேண்டாத ஆளை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் விக்ரம் இப்படி ஆயிட்டேன்? முன்னாடியே என்ன அன்பா இருப்பேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணா சத்தம் போடுவேன். இவ்வளவு தூரம் நீ வரணுமா, ஒரு ஃபோன் பண்ண நான் வரமாட்டேனான்னு கேட்பேன். எதுவே திறக்காம கல்லில் மங்க மாதிரி நிக்கிறேன். அனிதா, உனக்கு என் நிலைமை தெரிய மாட்டேங்குது. எப்படி சொல்லுன்னு எனக்கு புரியல. உனக்கு யார் இவ்வளவு தூரம் வர சொன்ன முதல்ல? அப்பா யாராவது பார்த்தா பிரச்சனை எனக்குதான். ஷோ, உன் நேரத்துல தானே சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். நான் இதே டைம் தான் நான் கிளம்பி வந்தேன். அதுக்குள்ள நீ வந்திருக்க. அதுவும் அங்க இருந்து அவ்வளவு தூரம் மாத்திரை மருந்துலாம் எடுத்துட்டு இருக்க. இந்த நேரம் இப்படி ஓவர் டிராவல் பண்ணலாமா? ஆண்டி எப்படி விட்டாங்க? என்கிட்ட வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டா வரலாம்ல. இப்படி எல்லாம் பொசுக்கு நீ வந்து நிக்காத. எப்ப போல இருக்குது. நம்ம காலேஜ் லைஃப் வேற அனிதா. இப்ப ரியல் லைஃப் இது வேற. நம்ம காலேஜ் லைஃப் எல்லாமே கற்பனை. இப்ப இருக்கதா ரியல். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன சொல்ல வர நீ? நான் இவ்வளவு தூரம் வந்து உன்னை பார்க்க வந்து தப்புன்னு சொல்ல வரியா? என்னது? என்ன சொன்ன? கற்பனையா? காலேஜ் லைஃப் கற்பனையா? அப்ப நான் உன்னை லவ் பண்ணது, நீ என் பின்னாடி துரத்தி வந்து லவ் பண்ணது, இதெல்லாம் கற்பனையா? அடடா, ஒரு வாரத்துல சொல்லிட்ட கற்பனைன்னு. என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. உனக்கு என்ன பிடிக்கலையா? லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போக போக லவ் பாசமா அதிகமா ஆகும்னு சொல்லுவாங்க. இது போக போக குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன காலேஜ் முடிஞ்சு எனக்கு கலத்தி விட்டான்னு பிளான் போட்டிருப்ப. இவ கலராம மறுபடியும் நம்ம பின்னாலேயே தொடர்ந்துட்டு இருக்காள. சரி, உடம்பு முடியாம அதோட நம்ம விட்டுட்டாலேன்னு நினைச்சிருப்ப. மறுபடியும் பின்னாடி பின்னாடி வரதுனால என்ன நம்ம சீப்பா நினைக்க வைக்கிறோம். ஷோ, நான் எதை நினைச்சு சொல்லி நீ எதை நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன்? காலேஜ் லைஃப்ல நினைச்சு மீட் பண்ண நினைச்சு பாக்கலாம். அது வேற. அது கற்பனை உலகம். இப்ப அப்படி இல்ல. இதான் ரியல். இப்படிதான் நம்ம கடைசி வரை இருந்து ஆகணும். அப்பாவுக்கு, குடும்பத்துக்கு, அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் பயந்து வாழ்ந்துதான் ஆகணும். காலேஜ் லைஃப் அப்படி கிடையாது. யார் பார்த்தா நமக்கு என்னன்னு இருக்கும். அது ஒரு புரியாத ஸ்டேஜ். ஏன் நீ உனக்கு புரிய மாட்டேங்குது? தப்பா எடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நீ வந்ததுல சந்தோஷம் தான். ஆனா இங்க இப்ப பேச வேண்டாம். இனி இப்படி வராத, தயவு செஞ்சு. சீரியஸா பேசுறதுக்கு நல்லதா இருக்கு. உன் கூட நான் சீரியஸா பேசி சண்டை போட இங்க வரல. உன்னை பார்க்கணும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட அன்பா 2 வாய் சாப்பிடணும். நீ ஊட்டணும், எனக்கு நான் ஊட்டணும். இதுக்காக தான் நான் மெனக்கிட்டு வந்தேன். வா, ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். வாடா இனித்து. இனித்து குட்டி, கிளம்பிட்டியாமா? ஏய் வினித்து குட்டி, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. பயங்கர மாடர்னா இருக்கீங்க. சூப்பரா இருக்கப்போ. சித்தி, நீங்களும் அம்மா மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எல்லாம் போடுங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கு. சாரிலே அழகா இருக்கீங்க, சுடிதார்லயே அழகா இருக்கீங்க. நீங்க ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு நான் பார்த்ததே இல்ல. எனக்காக இப்ப போட்டு தரீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. எனக்கு இதே போதும். நான் எங்க ஊர்ல இருக்கிறத வர தாவணி பாவாடை தான் போடுவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க சித்தப்பாக்காக சுடிதார் அப்பப்ப போடுவேன். எனக்கு சாரியும் பாவாடை தாவணியும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சுடிதார் தான்மா, பேண்ட் ஷர்ட் நமக்கு செட் ஆகாது. அப்படி இருந்தும் நான் உங்க சித்தம் ஒரு நாள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் போனோம். ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த போட்டோ கூட இருக்கு, காமிக்கிறேன். சரி, கொஞ்சம் பொறு. அம்மாட்ட சொல்லிட்டு போகணும். பிறகு தேடுவாங்கல்ல. அப்புறம் என் பிள்ளைய சொல்லாம முடியாம கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எதுவும் என்கிட்ட தான் சண்டை போடுவாங்க. அம்மாட்ட சொல்லிட்டே போயிருவோம். அக்கா, 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 நானும் வினித்து குட்டியும் ஹோட்டல்ல சாப்பிட போறோம். அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிக்குதான். எனக்கும் அப்படிதான். அதான் அத்தையும் சொன்னாங்க, ஏதாவது கடையில போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு. கார்ல தான்க்கா. போயிட்டு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்குள்ள வந்துருவோம். போயிட்டு வரட்டுமாக்கா? ஏய், என்னடி உனக்கு ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். இவளுக்காகலாம் ஹோட்டலுக்கு ஒண்ணு போகணும் அவசியம் இல்ல. நானும் இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். எங்க போறேன், எங்க வர்றேன். வர வர உனக்கு திமிர் ரொம்ப கூடி போய் தான். அதான் பார்த்தேன், ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திரால. எங்க போவா? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதுக்கு அடிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான்னு பார்த்தா வெளியே போயா? ட்ரெஸ் மாத்தும் போது அம்மாட்ட ஒரு வருஷம் சொல்லணும் உனக்கு தோணல? என்ன அம்மா நினைச்சிருக்கே இல்ல யார் நினைச்சிருக்க? கண்டிஷன் போட்டும் உனக்கு இப்படி இருக்கேனா? கண்டிஷன் போட மாட்டா நீ எல்லாம் என்ன கடிக்க வளர்வேன்னு தெரியல. ஐயோ அக்கா, பிள்ளை இருந்துட்டாதீங்க. நான் தான் எனக்கு வெளியே எங்கேயா போய் சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு சொன்னேன். போவோம் சித்தின்னா. அது சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? திட்டாதீங்கக்கா. திட்டாதையா? திட்டாத. இவள் ஏசுப்பட்ட ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் தெரியும் இவளை பத்தி. நானும் இந்த வீட்டுல தனியா உட்கத்துல உட்காந்தா இருக்கேன். உன் அத்தாங்கரை என்ன எங்க கூட்டிட்டு போறாரு? இப்படி இந்த டிவியும் பார்த்து செல்லையும் பார்த்து தூங்கி தூங்கி எழுதிக்கணும். இதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் போர் அடிக்கி. நான் ஹோட்டல் பீச்சுன்னு போயிட்டா இருக்கேன். அக்கா, அப்ப நீங்களும் வாங்கலாம்க்கா. 3 பேர் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். அத்தை கூட அப்படிதான் சொன்னாங்க. நான் நீங்க கூப்பிட்டா வருவீங்களா என்னன்னு தெரியாதா? அதான் வாங்கக்கா, அப்படி போயிட்டு வரலாம். சரி வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ண, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். போச்சு போச்சு, சந்தோஷமே போச்சு. எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, உங்க அம்மா எப்ப கல்யாணம் பண்ணனா அன்னைக்கே எனக்கு சந்தோஷம் மீறா போச்சுன்னு. அத மாதிரி நான் இப்ப சொல்றேன், எல்லாம் போச்சு. சந்தோஷமா வெளியே உங்க கூட சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா நீங்க அம்மா கூப்பிட்டீங்க. ஏன் திட்டி அம்மா கூப்பிட்டீங்க? ஏய், இதெல்லாம் பேசக்கூடாது. என்னதான் அம்மா? ஏண்டி அம்மா கூட்டு போனா உனக்கு என்ன? பாவம், அவங்களும் வீட்லயே தானே இருக்காங்க. நம்ம இன்னும் சாப்பிட்டு வர போறோம்.
கூட வந்து அவங்களும் சேர்ந்து சாப்பிட போறோம். இதுல எங்க மேடத்துக்கு நிம்மதி போக போகுது? உங்களுக்கு தெரியாது எங்க அம்மாவை பத்தி. ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஜெல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பிரியாணி லிமிட்டாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, லெக் பீஸ் சாப்பிட விட மாட்டாங்க, ஆயில் ஃபுட் திங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சீஸ் பால் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிம்மதியா சாப்பிடுறதே இருக்கு, வீட்டுல நல்லா இல்லைன்னு சொல்லி ஹோட்டல்ல சாப்பிடலாம்னா அங்கேயும் போய் 1000 ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா யார் தான் சாப்பிடுவாங்க, யாருக்கு தான் சந்தோஷமா இருக்கும்? சரிடி சரி, இன்னைக்கு ஒரு நாள் அம்மா கூட்டிட்டு போவோம். அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா இனிமேல் விட்டுட்டு ஓடிடலாம். ஓகேவா? ஏன் அனிதா, நேத்து தானே பார்த்தோம், அதுக்குள்ள கால் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஷோ, எனக்கு என்ன பண்ணது தெரியல. ஆபீஸ் அப்படி போட்டுட்டு வந்திருக்கேன். இப்பெல்லாம் வராது, தயவு செஞ்சு இனிமேல் வரதுக்கு முன் ஃபோன் போடு. இல்ல நீ வரவே வேண்டாம், நீங்க ஃபோன் பண்ணு. அதான் நான் சொன்னேன் இல்ல, சண்டே இப்படி சண்டே நான் வரவே பாக்குறதுக்கு அப்படின்னு. அதுக்குள்ள உனக்கு என்ன ஆத்திரம்? டேய் ஏன்டா இப்படி லேட் பண்ற? நான் வந்து என்ன பாத்துட்டு இருக்கேன், திட்டிக்கிட்டே இருக்க, எதுக்கு வந்தேன்னு. உன்னை பார்க்க தான்டா நான் வருவேன். எனக்கு உலகமே நீதான். உன்னை பத்தி எப்பவும் திங்கிங் போடிட்டே இருக்கு. நீ பாட்டு நேத்து வந்துட்ட, போனும் போடல. நான் ஃபோன் பண்ணி சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. எனக்கு கஷ்டமா இருக்கு விக்ரம். உன் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. உன் கையை பிடிச்சிட்டே நடக்கணும், உன் தொல்லை சாஞ்சுக்கணும் அப்படின்னு என்னெல்லாமா யோசிச்சு வச்சிருக்கேன். வீட்டுல சீக்கிரம் கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க விக்ரம். நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வந்து ஆன்டிட்ட பைய பேசி பார்க்கட்டுமா? கண்டிப்பா சம்மதிப்பாங்க. இங்க பாரு அனிதா, இந்த மாதிரி லூசு தனமா தயவு செஞ்சு பேசிட்டு இருக்காத. வீட்டுல அண்ணி எல்லாம் இருக்காங்க. ஏதாவது விளையாட்டுத்தனமா பண்ணி வைக்காத, பாத்துக்க. ஒரு எனக்கு தான் பேர் டேமேஜ் ஆகும். கொஞ்சம் பொறு, எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கு, வெயிட் பண்ணு. நான் சொல்லிட்டு வந்தேன்ல, இப்படி நீ அவசரப்பட நான் என்னதான் பண்றதுக்கு? விக்ரம் ஏன்டா அப்படி இருக்கேன்? இந்த மாதிரி இந்த அன்பா இருக்க மாட்டேங்க, ஆசையா பேச மாட்டேங்க, ரொமாட்டிக் லுக்கு கூட இல்ல. மூத்த பாரு உம்முனி எந்த நேரமும். ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளவு ஆசையா நான் வந்திருக்கேன். போ, நான் என்ன பாரு, கூடிய சீக்கிரமே உங்க அம்மா நம்பர் எடுத்து, அம்மா இல்ல அத்தை நம்பர் எடுத்து போன் பண்ணி சொல்லதான் போறேன். நீ ரொம்ப நாளை போட்டு ஓட்டிட்டு இருந்த, என்னால தாங்க முடியாது, பாத்துக்க. ஏன் விக்ரம், நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தா ஆண்டி திட்டுவாங்களா? லவர்னு சொன்னதுன்னு திட்டுவாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்தா என்ன அவங்க ஒருக்கா தான் பாத்துருக்காங்க, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நானும் அவனுங்களும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிறோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் விஷயத்தை போட்டு வச்சிடலாம். எப்படி ஐடியா? இந்த சினிமா கூட இப்படிதான் நான் பார்த்தேன். சிம்ரன் படம். அவங்களும் இப்படிதான் லவ் பண்றாங்க, வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. சிம்ரன் வீட்டுல ஹீரோ போறாரு, ஹீரோ வீட்டுக்கு சிம்ரன் போறாரு. அதான் பிரசாந்த். அப்படி போய் அவங்க சம்மதிக்க வச்சு பேசி எடுத்து கெட்டினா இந்த பொண்ணு நீ கெட்டணும்னு சொல்ற அளவுக்கு அந்த படத்துல வந்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ண கூடாதாடா, ப்ளீஸ்டா, ஒர்க் அவுட் ஆகும். அனிதோ, சினிமா வேற வாழ்க்கை வேற. சினிமா வாழ்க்கையை மட்டும் குழப்பிட்டு கிடக்காத. படத்தை பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே மறந்து போயிட்டே இரு. அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத தயவு செஞ்சு. எங்க வீட்டுக்கே இப்போதைக்கு வராத, முன்ன மாதிரி இல்ல. ஏன்னா எங்க அண்ணி இருக்காங்க இப்போ. அண்ணி சொன்னேன்ல, வெளிநாட்டுல இருந்து செட்டில் ஆயிட்டாங்கன்னு. அண்ணி அண்ணன் குழந்தைங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. நீ பாட்டு வந்து ஏதாவது சொல்ல போய் அவங்க தப்பா எடுத்துக்கிட்டு அம்மாட்ட ஏத்தி விட்டுருவாங்க, உனக்கு தெரியாது. இப்படி வேற இருக்குதாக்கும். சரி கடவுளே, சீக்கிரம் எங்களை சேர்த்து வைன்னு கடவுள் தான் கையெடுத்து கும்பிட வேண்டியதா இருக்கு. எனக்கு இருக்கிற அக்கறையா கூட இவனுக்கு இல்லையே. சாப்பிட விட்டுரும், சீக்கிரம் நம்ம பீச்சுக்கு போலாம். முன்னாடிலாம் பீச்சுக்கு அடிக்கடி போகல, பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பீச்சுக்கு போய் அப்படி 2 பேர் கால் நினைச்சிட்டு பட்டன் சென்று வாங்கி சாப்பிட்டுட்டு உன் கையும் என் கையும் ஒன்னா கொத்து நடப்பண்டா. இந்த சுகமே தனிதான். முத சாப்பிடு அனிதா, அப்புறம் அப்புறம் பாக்கலாம். சீக்கிரம் சாப்பிடு. இது அப்பாவுக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட், யாராவது வந்தா அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல, நாங்க ஆர்டர் கொடுக்கறத நீ சாப்பிடணும். எதையாவது சாப்பிட்டு ராத்திரி வாமிட் எடுத்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா, பாவம் சின்ன குழந்தை ஆசைப்படுறால, ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும். ஓகேவா? அப்பம் புத்தி அப்படியே இருக்கு, எது சொல்லுமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசும். சிறுமுறை பிடிச்சது. ஐயோ கடவுளே, இவ அடுத்தது பீச் கூட போகணும்னு சொல்லிட்டாரு. ஆபீஸ்ல அப்படியே போட்டு வந்துட்டோம். ஏற்கனவே 5 நாள் லீவு, இன்னைக்கும் லீவு போட்டா அப்போ கொல்ல போறாரு. ஆபீஸ்ல வேற யாரும் இல்ல, என்ன செய்யலாம்? இவரு எப்படி சம்மதிச்சு எதையாவது சொல்லி கார்ல ஏத்தி அனுப்புறது? ஐயோ கடவுளே. ஐயோ பூமாரி அண்ணி இங்க வந்துட்டாங்க. போச்சு போச்சு, மாட்டின செத்த கிராம். இன்னைக்கு உனக்கு இருக்குடா. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு மாட்டினேன் போல இருக்க. டேய் சொல்லுடா, பீச் போலாமா, தியேட்டர் போலாமா, ஒரு மூவி போயிட்டு வரலாமா? மூவி பார்த்துட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிடலாம். ஐயோ அப்பா கடவுளே, சோழி முடிஞ்சு போல இருக்கு. ஐயோ இனித்து தீந்து போ, எப்படி எஸ்கேப் ஆகுது? என்னடா ஆச்சு? வந்த நேரத்துல திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன? அனிது, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு இப்போ வந்துருமா?
ஹோட்டல் வர்றதே தெரியாது. அவர் இங்கடி இப்ப வருவாரு? ஆபீஸ்ல இருப்பாரு. ஏற்கனவே 5 நாள் லீவுன்னு முகத்தை சொல்லிச்சுட்டே போனாரு. காலையில வரவே மாட்டாரு. இல்ல சித்தி, உண்மைதான். சித்தப்பா அந்த டாக் ஷர்ட் போட்டுட்டாரு இன்னைக்கு. இப்பதான் அந்த திரும்பி போனாரு, நான் பார்த்தனே. ஆமா, டாக் ஷர்ட் போட்ட எல்லாம் சித்தப்பா ஆயிடுவாங்க. போடிங்க, அவரே மாதிரி வேற யாரையும் பாத்திருப்பியா இருக்கும். சரி வா நீதோ, அங்க போய் உட்காரலாம். இல்ல, நான் சித்தப்பாவை தான் பார்த்தேன். இங்க உட்கார்ந்து எனக்கு சோர்ன மாதிரி இருந்து. நீங்க என்ன பாருங்க, நம்ம இங்க தானே இருக்கோம். சித்தப்பா வருவார் பாருங்க. ஐயோ கடவுளே, மாட்டினேன். என்ன பண்ண மாட்டிட்டேன், என்ன சொல்ல. ஐயோ அனிதா எப்படி சமாளிக்க, என்ன பண்ண. என்ன திடீர்னு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். எங்க போனாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவா. ஹோட்டலுக்கு அவ பாட்டு கிளம்பி வந்துட்டா. ஒரு வார்த்தை சொல்லி நான் கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். விக்ரம், இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சு. இன்னைக்கு பூ மாதிரி உனக்கு திடீர்னு கட்ட போறா. அனிதா அதை விட டபுளா உனக்கு திடீர்னு கட்ட போறா. பாரு மகனே, இன்னைக்குதான் இருக்கு உனக்கு கிளைமேக்ஸே. ஐயோ அண்ணி, அண்ணி, ஐயோ கடவுளே. ஆமாங்க, திடீர்னு ஹோட்டல் வந்தோம். ஆமா, இந்த பூ மாதிரியா பொன் மாதிரியா பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னா ஒத்திர விட முடியுமா? அதான் நானும் கூட வந்திருக்கேன். ஆமா எப்ப வர ஹோட்டல் தான். நீங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்க? ஆமா, எல்லாரும் உங்களுக்கு சொல்லிட்டே வர முடியுமா? ஹோட்டலுக்கு போறேன், பார்க்க போறேன்னு கூப்பிட்டா சரி போமேன்னு வந்தேன். என்ன இப்போ நான் சொல்லாதான் பிரச்சனை உங்களுக்கு? ராயர்கீல நான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நம்பி வச்சுட்டு வர முடியாது. என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, கேஷ் இருக்கு, என் ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. நீங்க எப்போதுங்க அப்ப சொல்லுங்க, கொண்டு தரலாம். வீட்டுல எல்லாம் நம்பி யாருக்கு எல்லாம் கீ கொடுக்கற மாதிரி இல்ல. சரி வைக்கட்டுமா? சப்பா, எங்க போனாலும் நமக்கு நிம்மதி கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணமோ அன்னைக்கு தொடங்குனது. ஹோட்டல்ல இருந்து நிம்மதியா சாப்பிட முடியுதா? எங்க போனேன், எதுக்கு போனேன்? ஆமா, ஏதோ தெரிஞ்ச முகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சே. அட, விக்ரம் மாதிரி இருக்கு. இவன் நம்மளை பத்தி திரும்பி நிக்கிறான். அவன் தானா? அவன மாதிரி இருக்கு. அவன் ஏன் நம்மளை பத்தி திரும்பி நிக்கிறான்? வேற எதுவும் ஆளா இருப்பாங்களா? இல்லையே. கிட்ட போய் பாப்போமா? சீப்பா நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த பூ மாதிரி ஏதாவது வர சொன்னாலும் என்னவோ இருக்கலாம். பில் பட்டதுக்கு கையில ரூபாய் கொண்டு வந்திருக்க மாட்டா. அதான் காசு எதுவும் கொடுத்துட்டு போங்க, காடை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிருப்பாளா இருக்கும். நமக்கு என்ன, யார் எப்படி போனா? இவ என்ன கூப்பிட்டா நல்லா சாப்பிடணும். ஃபுல் பில்லையும் இவ தலையில வச்சு அடிச்சிடணும். கடவுளை பார்த்துட்டு இருக்காங்க, கிளம்பிட்டாங்கன்னு தெரியல. திரும்பி பார்க்க பயமா இருக்கு. கடவுளை, நான் இன்னைக்கு மாட்டேன். எப்படி அனிதா வெளியே கூப்பிடுறதுக்கு? ஆபீஸ்ல ஒரு சார் வந்திருக்காங்க. ஒன் பீச்சுக்கு போலாம், கூட்டிட்டு போயிடலாம். போன் பண்ணுவோம். ஷோ, 1000 கேள்வி கேட்பால. எத்தனை கேள்வி கேட்டேன்னா எப்படியாவது வெளியே வர வச்சிட வேண்டியதான். ஏய், என்ன இன்னும் உட்கார்றீங்க? யார பாத்துட்டு இருக்கீங்க? போ போய் உட்காரு. அண்ணி, சிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சித்திட்ட சொன்னா இல்லன்னு சொல்றாங்க. இதோ இந்த டேபிள்ல தான் உட்கார்ந்துட்டு எந்திச்சு போன மாதிரி இருந்துச்சு. அதான் சித்தப்பா வரட்டுன்னு சொல்றேன். சித்தி இல்ல, அவங்க ஆபீஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. சித்தப்பா ஏன்டி இங்க வரப்பா? லூஸ் தரம் உளறிட்டு இருக்கற. போ அங்க போய் உட்காரு. டைம் ஆகுல. இப்பவே ஆர்டர் கொடுத்தாதான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பாடு ரெடியா வரும். பசிக்குது ஆல்ரெடி. நம்ம பொண்ணு போய் சொல்ல மாட்டா. நம்மளும் வெளியே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நின்னு பாப்போம். விக்ரம், சொல்லுடா, எங்க பண்ணி ரெஸ்ட் ரூம் இவ்வளவு நேரம் உனக்கு? சீக்கிரம் வாடா. அனிதா, எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு சார் வந்திருக்காங்க. என்ன பாத்துட்டாரா, பேசிட்டு இப்ப விட்டாரு. இப்ப நான் உள்ள வந்து அவரும் வருவாரு, கண்டிப்பா மாட்டிடுவேன். நான் கார்ல போய் உட்காந்துருக்கேன். ஜிபேல நான் பே பண்ணிட்டேன். நீ எந்திரிச்சு வந்துரு, நம்ம பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கா? வேண்டான்னு சொன்ன. சரி வர்றேன். என்னதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, ஒண்ணும் புரியல. அட, இவனுக்கு என்னவோ நினைச்சோம். இவனுக்கு இப்படி செகண்ட் சேனல் இருக்கு எனக்கு தெரியவே தெரியாதே. ஆளை பார்த்தா பாவம் போல இருக்கான். 2 பேரா? அட பாவி, இது தெரிஞ்சுட்டுதான் என்ன பார்த்துட்டு திரும்பினியா? நானும் கவனிக்காம வந்துட்டேனே. நடக்கட்டும். இவளும் கொஞ்சம் ஆட்டமா போடுறா. தேவைதான். இனிலாம் இருக்கு ஆட்டம்.